பாய் வந்து திமுக உறுப்பினர் தான். ஆனால் பாய் வந்து சில விஷயம்லாம் கரெக்டாக சொல்லுவார். அவர்கிட்ட கேட்போம் எப்படின்ட்டு. பாய் சொல்லுங்கள், திமுக வந்து வர்ற 2026 எப்படி இருக்குங்கிறீங்க? 2026 உங்கள் கணிப்பை சொல்லுங்கள் கரெக்டாக. 2026 ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்கிறாரு. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? கன்ஃபார்ம். இல்லை அது மாதிரி ஆகுமா? எங்கள் தலை வந்து 2026 தளபதி ஆட்சியை பிடிக்கிறாரு. 2026 அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? விஜய்க்கு 2வது இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இடம். அப்போ சீமானு அவ்வளோதான் அவுட்டு. அவுட்டு தான். அவுட்டு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? கன்ஃபார்ம். இப்போ 234 தொகுதிலையும் டிஎம்கே எத்தனை பிடிக்குங்கிறீங்க? எது 234 தொகுதிலையும் டிஎம்கே எத்தனை பிடிச்சி ஜெயிக்குங்கிறீங்க? அப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்கிறிய? அவன் செஞ்சிருக்க நன்மைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தையும் பார்த்தா ஸ்டாலினை விட்டு ஆளே இல்லைங்க. மற்ற எல்லாம் டம்மி பீஸ். என்னது நீங்கள் டம்மி பீஸ்? எடப்பாடிக்கு என்னது? இப்போ இவர் ஏடிஎம்கே எப்படி நிலவரம் இருக்குங்கிறீ? ஏடிஎம்கே எப்படி இருக்குங்க? அது ஒரு கூமுட்டா கட்சி. அது எம்ஜிஆர் முடிஞ்சு அழிச்சதே எடப்பாடி தான். போச்சு. அது எப்பேற்பட்ட சின்னம் தெரியுமா? 2026 தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை வெற்றிகரமாக முடிக்கிறாரு. அப்போ உறுதியாக சொல்றீங்க 2026 டிஎம்கே தான் சொல்லி? 2026 தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரு. இது நிச்சயம் உறுதி. அப்போ எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக. எதுக்குலாம் நம்ம வீடியோ நம்ம போட போகிறோம். உங்களை சப்போஸ் டிஎம்கே ஜெயிச்சிட்டாலே உங்களை வந்து பார்த்து கூப்பிடுக்க வாழ்த்து சொல்லுவா உங்களுக்கு. கண்டிப்பாக, நிச்சயம். வருகின்ற 2026 எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிச்சி மீண்டும் ஆட்சிக்கு வராரு. மக்களுக்கு இதோட இதெல்லாம் நல்லா இதை தெரிவிப்பாரு. போதுமா? அப்போ ஏடிஎம்கேலாம் கலாசம் முடிஞ்சுக்கிறீங்க? முடிஞ்சு. எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. சரி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுவோம். 2026 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிச்சி இதோட மக்களுக்கு நல்ல நன்றியையும் தெரிவித்து நல்லா இது பண்ணி இதுவரைக்கும் என்ன குறை சொல்ல முடியும்? செஞ்சது ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல தான். ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைலாம் அதில் இருக்கும். ஆனால் அவர் செஞ்சதில் நிறையா விஷயத்தை சரிப்பா. டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுத்து நிறையா செய்யாமல் இருக்காமல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் இல்லை. அதில் எவ்வளோ பெரிய சிக்கல்லாம் இருக்குது தெரியுமா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 75% செஞ்சுருக்காரு இல்லையா? ஒரு 25% செய்ய முடியல. அது பல சிக்கல்லாம் இருக்கும். எடுத்தவனு அரசியலில் பண்ணிடுமா 1000 பேர் ஊழல தடங்கள் பண்ணுவான். சரி, மறுபடியும் இப்போ ஆட்சி 2026 ஆட்சி வந்துருச்சுல, மறுபடியும் பாக்கலாம் வந்துட்டாக்க இதோட இன்னும் கொஞ்சம் டாப்ல நல்லா செய்வார். செய்வோம். ஆமாம். ஓகே. வேறு எதுவும் கருத்து இல்லைல்ல? எந்த கருத்தும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. 2026 கன்ஃபார்ம் பண்ணிட்டியே? கன்ஃபார்ம். எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வராரு. கன்ஃபார்ம். பார்த்துக்கோங்க நேர்களே, இவர் வந்து பக்கா டிஎம்கேக்காரரு, ரொம்ப பயங்கரமாக கரைச்சி குடித்தவர். இவர் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக கடிச்சு சொல்லுவார். அப்படியேப்பட்ட ஆள். பார்த்துக்கோங்க.